அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம். இன்னைக்கு உங்கள் மனமே உங்களுடைய விதியை தீர்மானிக்கிறது. புத்தரின் தம்மபதம் இதனுடைய அடிப்படை என்ன என்பதை பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்து கொள்ளுங்கள். இன்றைய உலகத்தில் மன அழுத்தம், கவலை, பயம், சோர்வு இவையெல்லாம் நம்ம வாழ்க்கையை ஆட்டி படைக்கிறது. இதற்கு தீர்வு காண்பதற்காக நம்மிடம் 2 வழிகள் இருக்கிறது. ஒன்று ஆங்கில மருத்துவம், 2வது மனோவியல் சிகிச்சை. ஆனால் இந்த 2 வழிகளையும் தாண்டி 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே புத்தர் சொன்ன தம்மபதம் இன்னும் உயிரோடு வாழ்கிறது. அதுதான் இன்று நம்ம பார்க்க போற விஷயம். உங்கள் மனம்தான் உங்களுடைய விதி. மருத்துவம் உடல் நோய்க்கு சிறந்த தீர்வை கொடுக்கிறது. ஆனால் மனநோய்கள் வந்துவிட்டால் மாத்திரைகள் தற்காலிக அமைதியை மட்டும் தரும். அடிப்படை காரணத்தை, த ரூட் காஸ் என்பதை நாம் தொட்டுவிட முடியாது. சில நேரங்களில் மருந்துகளின் பக்க விளைவு, சைடு எஃபெக்ட் கூட நம்முடைய வாழ்க்கையை சிரமமாக்கிவிடும். உடல் சிகிச்சை கிடைக்கும், ஆனால் மனதின் ஆழத்தை தொட முடியாது. அதே சமயம் மனோவியல் மன அழுத்தம், கவலை, மனச்சோர்வு போன்றவற்றை நல்ல விளக்கங்களை தருகிறது. சிகிச்சை முறைகள் கவுன்சிலிங் மற்றும் மைண்ட் தெரபி உதவிகரமாக இருக்கும். ஆனால் இதற்கு நேரம், பணம், வெளிப்புற நிபுணர்கள் தேவைப்படுகிறார்கள். சில சமயம் நம்முடைய ஆழ்மனை சிந்தனையை முழுமையாக அவர்கள் புரிந்து கொள்ள கூட முடியாது. மனோவியல் பாதையை பிடிக்கும் போது நம்முடைய சுய பரிசோதனை குறைவாகி விடுகிறது. 2500 ஆண்டுகளுக்கு முன்பு புத்தர் மனமே எல்லாவற்றிற்கும் மூல காரணம் என்று சொன்னார்கள். தம்மபதம் என்ற நூல் மனதை அடக்கி விதியை மாற்றும் வழிகளை நமக்கு சொல்லித் தருகிறது. இதில் மாத்திரை இல்லை, வெளிப்புற நிபுணர்கள் தேவையில்லை. நம்மையே நாமே பார்க்கும் சக்தியை வளர்க்கிறது. இதுதான் தம்மபதத்தின் வித்தியாசம். மருந்துகள், அறிவுரைகள், ஆலோசனை எல்லாம் இல்லாமலேயே நம்மை நாமே சிகிச்சை செய்யும் வழியை காட்டுகிறது. ஆங்கில மருத்துவம் உடலுக்கு சிகிச்சை செய்கிறது. மனோ தத்துவம் மனதின் பிரச்சனைகளை விளக்குகிறது. ஆனால் தம்மபதம் உடல் மற்றும் மனம் ஆகிய இரண்டையும் தாண்டி ஆத்மா, சித்தம் என்ற ஆழத்தை தொடுகிறது. எல்லா துன்பங்களும் ஆசையிலிருந்து தான் வருகிறது என்று தம்மபதம் சொல்கிறது. எல்லா செயல்களும் மனத்திலிருந்து தான் பிறக்கிறது என்று உணர்த்துகிறது. துன்பத்தை குணப்படுத்த வேண்டுமானால் ஆசையை, பற்றுதலையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கற்றுத்தருகிறது. மருத்துவம் என்பது அறுவை சிகிச்சை, மருந்து. மனோவியல் என்பது ஆலோசனை, வழிகாட்டல். தம்மபதம் என்பது விழிப்புணர்வு, அவேர்னஸ், தியானம், சுய பரிசோதனை ஆகும். நம்முடைய சிந்தனையே விதியை உருவாக்குகிறது என்பதை ஆழமாக சொல்கிறது. நீங்கள் எப்படி நினைக்கிறீர்களோ அதுபோலவே தான் உங்கள் வாழ்க்கை போகும் என்ற உண்மையை தெளிவாக்குகிறது. பகவத்கீதையில் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவாக ஆகிறீர்கள் என்றும் சொல்கிறது. வெளி உலகத்தை மாற்றாமல் உள்மனதை மாற்றினால் போதும் என்று கற்றுத்தருகிறது. ஆங்கில மருத்துவமும் மனோவியலும் வெளிப்புறத்தின் நம்மை நிம்மதியடை செய்கின்றன. ஆனால் புத்தரின் தம்மபதம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒளியை ஏற்றி வைக்கிறது. இதுதான் இதனுடைய மகத்துவம். உடலுக்கு மட்டுமல்ல, மனதுக்கும் ஆன்மாவுக்கும் நிரந்தர நிவாரணம் தருகிறது. அதனால்தான் இன்றும் உலகமே தம்மபதத்தை வாசிக்கிறது. இன்றைய வீடியோவில் நாம் இதை காணப்போவது உங்கள் மனமே உங்கள் விதி என்ற மாபெரும் உண்மையாகும். மனமே விதி என்று சொல்வதற்கான காரணம் என்னவென்றால், எல்லா செயல்களுக்கும் முன்னோடி மனம்தான். நல்ல சிந்தனையுள்ள விதியை உருவாக்கும். கெட்ட சிந்தனை துன்பத்தை தரும். மனமே நம்மை நண்பனாக்கும், மனமே நம்மை எதிரியாக்கும். வாழ்க்கை சூழல் அல்ல, மனநிலைதான் முடிவு செய்கிறது.
நாம் நினைப்பதே நாமாகிறோம். சிந்தனை, விதை, செயல் இதன் கனியாக மாறுகிறது. விதி கடவுளால் அல்ல, மனதால் தீர்மானிக்கப்படுகிறது. மனதை கட்டுப்படுத்துவோர் விதியை வெல்கிறார்கள். சிந்தனை சக்தி என்பது ஒரு காந்தம் போல நல்ல சிந்தனையை, நல்ல மனிதர்களை ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது. நல்ல விஷயங்களை ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது. கெட்ட சிந்தனைகள் துன்பத்தை ஈர்க்கும். சிந்தனை பழக்கமாக மாறுகிறது. பழக்கம் வாழ்க்கையை உருவாக்குகிறது. சிந்தனை விதியை குறிக்கும் ஒரு குறியீடு. நாம் அடிக்கடி சிந்திப்பதே நாமாக இருக்கிறோம். ஆசைகளை கூட சிந்தனையின் பிள்ளைகள்தான். கட்டுப்படுத்தப்பட்ட சிந்தனையை அமைதியாக தரும். சிதறிய சிந்தனை கவலையைத்தான் தரும். தம்மபாதத்தின் போதனைகள் என்னவென்றால், மனமே எல்லாவற்றுக்கும் ஒரு முன்னோடி என்று புத்தர் சொன்னார். தூய்மையான மனம் மகிழ்ச்சியை தரும். கெட்ட மனம் துன்பத்தை கொடுக்கும். வெறுப்பு வெறுப்பால் தீராது, வெறும் அன்பால் மட்டுமே தீரும். நெருப்பை கொண்டு நெருப்பை அணைக்க முடியாது என்று உதாரணத்தையும் கூறுகிறார். பொறுமை, உயர்ந்த தியானம், சாந்தமான மனமே நித்திய ஆனந்தம். ஆசையை அடக்கும் மனம் சுதந்திரம் காணுகிறது என்று சொல்லப்படுகிறது. மனக்கட்டுப்பாடு வேண்டும் என்று புத்தர் வலியுறுத்தி கூறுகிறார். கட்டுப்படுத்தப்படாத மனம் பகைவனைப் போல ஆபத்தானது. கடிவாளம் இல்லாத குதிரையை போன்றது. அது எந்த திசையில், எந்த வேகத்தில் எப்படி போகும் என்று சொல்ல முடியாது. பயிற்சி பெற்ற மனம் நண்பனாக்கும். தியானம் மனதை கட்டுப்படுத்தும் கருவி. சுவாசத்தை கவனித்தால் மனம் அடங்கும். கவனம் ஒருமைப்பாடு தரும். நினைவு உணர்ச்சி மனதை அமைதிப்படுத்தும். காமம், கோபம், பேராசை மனதை அடிமையாக்கும். கட்டுப்படுத்தப்பட்ட மனம் அறிவை தரும். கட்டுப்படுத்தப்பட்ட மனம் கருணையை வளர்க்கும். கட்டுப்படுத்தப்பட்ட மனமே விடுதலைக்கு வழி. துன்பமும் மனமும். துன்பம் சிந்தனையிலிருந்து பிறக்கிறது. கடந்ததை நினைத்து துன்பப்படுகிறோம். எதிர்காலத்தை பார்த்து பயந்து துன்பப்படுகிறோம். நிகழ்காலத்தில் வாழாததால் இந்த துன்பங்கள் ஏற்படுகிறது. ஆசைகள் நிறைவேறாததால் தான் துன்பங்கள் ஏற்படுகிறது. ஒப்பீடு செய்வதனால் துன்பம் அதிகமாகிறது. ஒருவனுடைய வாழ்க்கையை நாம் தொடர்ந்து கண்காணிக்கிறோம். அவன் இப்படி வாழ்கிறான், அப்படி வாழ்கிறான், இவனுடைய வாழ்க்கையை மாறி நம்மால வாழ முடியலையே என்று நாம் நம்முடைய கற்பனை ஓட்டத்தை மற்றவனுடைய வாழ்க்கை ஓட்டத்தோடு ஒப்பிட்டு செல்கிறோம். அதனால் துன்பத்திற்கு மேல் துன்பமாக, அதாவது நெருப்பை அணைப்பதற்கு நெருப்பையே பண்படுத்துவது போல ஆகிவிடுகிறது. பற்றுதல் என்பது துன்பத்தின் வேறு அடி. எந்த ஒரு பற்றுதலையும் இல்லாமல் நம்முடைய மனதை வைத்துக் கொண்டால் நம்முடைய மனம் பேரானந்தத்தில் மிதக்கும். விடுவித்தல் துன்பங்களை களைப்பதாகும். துன்பம் மனதில் இருந்தால் தீர்வுகள் மனதிலே தான் இருக்கும். மனதை திருத்தினால் விதி திருந்தும். விதியை உருவாக்கும் மனநிலைகள் என்னவென்றால், நல்ல உணர்வுகளை இந்த விதியை உயர்த்துகிறது. பொறுமை விதியை அழகாக்கும். அன்பு விதியை பிரகாசிக்க செய்யும். கருணை விதியை மென்மையாக்கும். பொறுப்புணர்வு விதியை வலுப்படுத்தும். ஆசை விதியை சிக்கலாக்குகிறது. கோபம் விதியை அழிக்கிறது. பொறாமை விதியை இருட்டாக்குகிறது. பேராசை விதியை சங்கிலியால் பிணைத்து நம்மை அப்படி இப்படி அசைக்க முடியாத அளவிற்கு நம்மை ஒரே இடத்தில் நிறுத்தி வைக்கிறது. சாந்தம் விதியை விடுதலையாக்கக்கூடியது. தம்மத நெறிகள், தம்மத வழிநடத்துதல் நல்ல விதியை உருவாக்குகிறது. பொய் பேசுவோர் துன்ப விதியை பெறுகிறார்கள். அநியாயம் விதியை கெடுக்கிறது. கருணை விதியை உயர்த்தும். சத்தியம் விதியை வலுப்படுத்தும். அகிம்சை விதியை தூய்மைப்படுத்தக்கூடியது. சுயக்கட்டுப்பாடு விதியை அழகாகவும் சுயநலம் விதியை சுருங்கவும் செய்யும். உதவி விதியை விரிவாக்கும். தானம் விதியை பிரகாசமாக்குகிறது. விதியினுடைய வெளிச்சமானது ஞானம். அறியாமை விதியை இருட்டாக மாற்றுகிறது. ஞானப்பாதையானது விதியை ஒளிமயமான ஒரு எதிர்காலத்திற்கு நம்மை இட்டுச் செல்கிறது. அறிவானது மனதை சுத்தப்படுத்தும். சுத்தமான அறிவிருந்தால் நமக்கு நாம் செல்லக்கூடிய பாதையில் வெளிச்சங்களும் தடைகள் ஏதும் இல்லாமல் இருக்கும். தவற்றை உணர்வதே ஞானத்தின் தொடக்கமும் முடிவும் ஆகும். நாம் எங்கிருக்கிறோம், நாம் யார், நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஞானத்தின் தொடக்கமாக வைத்துக்கொண்டு நாம் சுய பரிசோதனை செய்தால் நிச்சயமாக நம்முடைய விதி மேம்படும். அறியாமை கெடுக்கும், விதியை உண்டாக்கும். அறிவு துன்பத்தை கலைக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். ஞானம் விதியை மாற்றக்கூடிய ஒரு கருவி. சுய அறிவு
சுதந்திரத்தை தரக்கூடியது. அந்த சுய அறிவினுடைய உந்துதலின் பேரில் தான் வாழ்க்கையானது ஒரு பெரும் பயணமாக, ஒரு நீண்ட நெடுதூர பயணமாக நம்மை ஆக்கி வைக்கும். விழிப்புணர்வு கொண்ட நம்முடைய மனதை விதியால் தீர்மானிக்க நம்மை நாமே கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். விடுதலை என்பது விதியை மீறுவதற்கு மனமே கொடுக்கக்கூடிய ஒரு திறவுகோல் தான். சிந்தனையை மீறிய நிலை ஒரு நிர்வாணம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை அடைகிறது. ஆசைகளை விட்டொழித்தால் விடுதலை நம்மை நோக்கி வந்து நம்முடைய பாதத்திற்கு அடியில் வந்து நிற்கும். ஆசையற்ற மனமானது சுதந்திரமானது. பற்றில்லாத மனமே விடுதலை அடையக்கூடியது. கருணை நிறைந்த மனமே சுதந்திரத்தை காணக்கூடியது. சமநிலை மனமே இறுதியான அமைதி. விழிப்புணர்ந்த மனம் துன்பத்தை தாண்டி நம்முடைய நீண்டகால நீண்ட நெடுந்தூர பயணத்தை வழிநடத்தக்கூடிய அற்புதமான ஒரு ஆனந்த நிலை. அறத்தை பின்பற்றினால் விடுதலை எளிமையாக மாறுகிறது. சாந்தமான மனமே இறுதியை நித்தியமானதாக மாற்றுகிறது. இதனுடைய நடைமுறை வழிகள் என்று பார்த்தால் தினமும் சிந்தனையை கவனிக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய செயல்களையும் சிந்தனைகளையும் எப்படிப்பட்டது என்று நாம் ஒரு நோட்டு புத்தகம் எடுத்து நம்முடைய சிந்தனைகள் அனைத்தையும் அதில் குறித்து அதை மறுபடியும் ஒரு புதிய அசை போடுதலாக பார்க்க வேண்டும். நல்ல எண்ணங்களை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். மனம் திசை திரும்பினால் திரும்பி கொண்டு வந்து விட வேண்டும். கருணைகளை பயிற்சியாக செய்து நாம் நம்முடைய மனதை புத்துணர்வு செய்ய வேண்டும். நன்றி உணவும் தியானமும் நம்மை உயர்வாக்கக்கூடியது. கோபம் வந்தால் மூச்சை கவனியுங்கள். உங்களுடைய மூச்சோட்டத்தை கவனிக்கும் பொழுது உங்களுடைய கோபம் பறந்தோடிவிடும். ஆசை வந்தால் அதன் நிலையின்மையை நினைவில் கொள்ளுங்கள். பொறாமை வந்தால் உங்கள் ஆசீர்வாதத்தை எண்ணுங்கள். தினமும் அமைதியான சிந்தனையுடன் உறங்குங்கள். மனம் தூய்மையானால் விதி தூய்மையாக மாறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இதிலிருந்து நாம் உணர்வு கொள்வது நம்முடைய விதியை மாற்ற வேண்டுமானால் வெளி உலகத்தை மாற்ற வேண்டிய அவசியமும் இல்லை, அதை பார்க்க வேண்டிய காரணமும் இல்லை. நம்முடைய மனத்தை மாற்றினால் போதும். இது புத்தரின் தமபதம் என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்ட அற்புதமான உங்கள் மனமே உங்கள் விதியை எழுதுகிறது. அப்படின்னா உங்கள் மனதை இப்போதைய தூய்மையாக்குங்கள். உங்கள் வாழ்க்கையை உங்கள் கையில் தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து அந்த வழியில் செயல்படுத்துங்கள் என்று கூறி இந்த நம்முடைய மனதை மாற்றினால் நாமும் மாறுவோம் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.